ஹாய், இயற்கையை பார்த்துட்டே ஒரு விஷயம் கேளுங்க. இன்றைக்கி வந்து பேரண்டிங்கோட விஷயம் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பை மாமியாஸ். பேரண்டிங்கிறது நார்மலாகவே பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். அப்பா அம்மா சேர்ந்து குழந்தைய வளர்க்குறது. அப்பாவுக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க எல்லா விஷயத்துலையும். ஈவன் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணலாம், குழந்தைய குளிப்பாட்டலாம், குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம், எல்லாமே. அது வந்து இப்போ உள்ள கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அது பெரிய ஒரு விஷயமாகவே இல்லை. ஆனால் நம்ம ராஜா மாதாக்களுக்கு மாமியாஸ், அதாவது நம்ம மாமியாஸ்க்கு வந்து அந்த இதையெல்லாமா என் மகன் பண்ணுறான், இதையெல்லாமா அவள் பண்ண மாட்டேங்கிறா, இதையெல்லாமா அவள் பண்ண வைக்கிறா, ஐயோ என் மகனை கொடுமைப்படுத்துகிறாளே அப்படின்ற எண்ணம். ஏன்னா நம்ம ஊரில் வந்து பொண்ணுங்களை வந்து பிறந்த உடனே நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கோச்சிங் விடுவாங்க. குழந்தை பிறந்தவுடன் குழந்தையை பேணி காப்பது எப்படி, குழந்தைக்கு அப்பி கழுவி விடுவது எப்படி, குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு விடுவது எப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. பசங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கல்ல. பாவம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதுதான் அவங்களோட நினப்பு. நம்மளும் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரோ தான் லேர்ன் பண்ணுறோம். நம்மளும் குழந்தைய வளர்க்கும்போது தான் புதுசாக ஒரு அம்மா ஆகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம மாமியார்ஸ்க்கு வராது. இது வந்து நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு படிச்சுட்டு வந்து நம்ம இது பண்ணணும். இல்லைன்னா நீ ஒரு கெட்ட மருமகள். இதுதான் என்னையோட விஷயம். இதுவும் நான் பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ தான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் எப்படி நடக்குது அப்படின்னா எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ அண்ட் டேக் கேர் அண்ட் கீப் ஆன் வாட்சிங் வித் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ.